கடாய் வச்சிங்க. கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 2 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. உளுந்து நல்லா வறுப்பட்டு இது போல் பொன்னிறமாக மாறும். உளுந்தோடைய அந்த வாசனை வரும் பாருங்கள். அப்போ இதை இறக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றி 1 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக இதையும் வறுத்துக்குங்க. எப்போதும் இட்லி பொடிக்கு பருப்பு பொருள்லாம் வறுக்கும்போது தனித்தனியாக வறுத்துக்குங்க. ஒன்றா சேர்த்து வறுத்தனா ஒரு பருப்பு வறுபட்டுரும், ஒரு பருப்பு வறுபடாமல் இருந்துடும். அதனால் தனித்தனியாக வறுத்து தான் செய்யணும். கடலைப்பருப்பும் இது போல் வறுபட்டு பொன்னிறமாக மாறும்போது கடலைப்பருப்பை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. கடாயில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. 1/2 கப்பு வேர்க்கடலை சேர்த்து மிதமான சூட்டில் இதையும் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. வேர்க்கடலை வறுபட்டு வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. கடாயில் 1 பிடி அளவுக்கு வரமிளகாய் சேர்த்து மிதமான சூட்டில் இதையும் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்குங்க. இது போல் மிளகாய் வறுபட்டதும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக இதை வறுத்துக்குங்க. 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும், வறுபட்டுரும். இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 1/2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து இதையும் மிதமான சூட்டில் வறுத்துக்குங்க. கருவேப்பிலை இது போல் மொறுமொறுன்னு வறுபட்டதும் கருவேப்பிலையே பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. கடாயில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்குங்க. 1 பிடி அளவுக்கு உரித்த பூண்டை சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக இதை வறுத்துக்குங்க. பூண்டு இது போல் வறுபட்டதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. வறுத்து வச்சுருக்க பருப்பு பொருளோடு சேர்க்க வேணாம். வறுத்து வச்சுருக்க பருப்பு பொருளெல்லாம் சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. பூண்டை முன்னாடியே பருப்பு கூட சேர்த்து அரைக்க வேணாம், கடைசியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மிக்சியில் அரைச்சிக்குங்க. பொடியை அரைக்கும்போது ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இது போல் மீடியமாக அரைச்சிக்கிங்க. அரைச்சி வச்சுருக்க பொடியோட வறுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்து அரைச்சிங்கன்னா சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசையோடு சாப்பிடும்போது பொடி கூட நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.